வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸு. நல்ல பொருள் நமக்கு தெரியுதோ இல்லையோ கொசுவுக்கெல்லாம் தெரியும் போலங்க. இது பஞ்சகவ்யா. நம்ம வந்து செடிகளுக்கு ஊற்றுறக்கு ப்ளஸ் கஸ்டமர் கொடுக்கறதுக்காக வடிச்சிட்ருக்குறோம். இதில் பாருங்கள், அங்கே வடிகட்டி வச்சு வடிச்சிட்ருக்குறோம் இந்த புது பாட்டிலில். இதை அப்படியே மூடி வச்சோம்னா நிறையா கொசு ஈயெல்லாம் உள்ளே போய் முட்டை வச்சு அதில் வந்து புழு வச்சிருது. அதுக்காக இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரி பாலிஸ்டர் துணியை எடுத்து அதில் இப்படி கட் பண்ணி, இதுக்கு எத்தனை வேலைன்னு பாருங்கள். இங்கே வந்து நம்ம அதாவது ஊற்றி வச்சுருக்க பஞ்சகவ்யம் இதெல்லாம் இதுக்கு மேலே வந்து அந்த துணியை போட்டு அதுக்கு மேலே முடியை போட்டு வச்சுருக்கோம். இதில் ஹோல்ஸ் தெரியுது பாருங்கள். இந்த ஹோல்ஸ் எவ்வளோண்டு இருக்குது. இதுக்குள்ளே கொசு போய் முட்டை வச்சு புழு பிடிக்க வைக்குதுங்க. அது வந்து அப்படி உற்பத்தி பண்ணுது. இதில் பஞ்சகவ்யம் வந்து நிறைய மெடிசன் வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஈக்களுக்கெல்லாம் அது தெரியுது. இப்போ இது நம்ம வந்து கஸ்டமருக்கு கொடுக்குறதுக்காக எல்லாம் ஊற்றி லோட் பண்ணி வச்சுருக்கோம். இதை இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கேஸ் ஃபார்ம் ஆகிடும். அதனால் நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்க முடியாது. இப்படி ஓப்பன் பண்ணி வச்சோம்னா உள்ளே கொசுவோ ஈயோ போய் முட்டை வச்சு அது வந்து ஃபுல்லாக புழு பிடிச்சிருது. இது வந்து நம்ம எவ்வளோ காஸ்ட்லியாக தயார் பண்ணுறோம் உங்களுக்கே தெரியும். இது பால், தயிர், நெய், இதெல்லாம் சாணம், கோமியம்லாம் காசுக்கு வாங்குறாங்க. நாட்டு மாட்டு கோமியம், சாணம் எல்லாமே காசுக்கு வாங்குகிறோம். வாங்கி நம்ம தயார் பண்ணி பால், தயிரெல்லாம் என்ன விலைக்கு விற்குதுன்னு உங்களுக்கே தெரியும். நெய்யெல்லாம் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தயார் பண்ணி இப்படி பூச்சி வச்சுதுன்னா எப்படி கஸ்டமருக்கு கொடுக்குறது? அப்புறம் நாம் தான் எடுத்து யூஸ் பண்ணணும், கொடுக்க மாட்டோம். அதனால் வந்து இந்த மாதிரி கஷ்டம் வந்து இந்த பஞ்சகவ்யம் தயார் பண்ணுறதுல. நீங்கள் பஞ்சகவ்யம் தேவைப்படுறவங்க நமக்கு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கோங்க. நல்ல நாட்டு மாட்டு கோசாலையில் சொல்லி வச்சுருந்து அங்கேருந்து நம்ம வாங்கிட்டு வந்து தயார் பண்ணிகிட்ருக்குறோம். இது எவ்வளோ மற்ற உயிரினங்களுக்கு தெரியுது பாருங்கள், நல்ல பொருள் என்ன அப்படிங்கிறது அது உணருது. நம்மளால் உணர முடியல. இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க பெரும்பாலும் பஞ்சகவ்யம், மீனமிலம் தான் உபயோகப்படுத்துவோம். நீங்களும் இதை முயற்சி பண்ணி பாருங்கள். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.